ரீசெண்டாக ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அது எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது என்னன்னா, ஜெமினியில் ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களோட ஆர்மில் வந்து ஒரு மச்சம் வந்து இருந்திருக்கு. அதை வந்து அந்த ஃபோட்டோ ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த ஃபோட்டோவில் அது இருந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸ்லீவ்லெஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து அந்த ஃபோட்டோ வந்து அந்த மச்சத்தை ஜென்ரேட் பண்ணி இருந்திருக்குமா அப்படின்னா, அதான் இல்லை. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட டேட்டாஸை மேனேஜ் பண்ணுறது கூகுள். நம்மளோட ஃபோனில் கூகுள் ஃபோட்டோஸ் இருக்குது, கூகுள் ட்ரைவ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நம்மளோட ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது வந்து ஃபோட்டோஸ் டேட்டா அப்படிங்கிறது இருக்கும். அதை வச்சு தான் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணுமே தவிர அதுவாக க்ரியேட் பண்ணாது. இன்னும் சில பேர் சொல்லலாம், என்கிட்ட வந்து கூகுள் ஃபோட்டோஸ் இல்லை, கூகுள் ட்ரைவ் இல்லை, இது எல்லாத்தையும் நான் இன்ஸ்டாலே பண்ணல அப்படின்னாலும் நம்மளோட ஆண்ட்ராய்டு என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து கூகுள் தான். எப்படி இருந்தாலும் நம்மளோட டேட்டாஸ் அப்படிங்கிறது கூகுள் கையில் இருக்குது. அதை வச்சு தான் அந்த ஏஐ வந்து க்ரியேட் பண்ணியிருக்குமே தவிர அதுவாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்துருக்காது. இந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.